ஹலோ கைஸ், இந்த வீடியோல மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம். அந்த வெப்சைட் வந்து C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பண்ண போறோம். அதுல லாகின் அண்ட் சைன் அப் பேஜ் வந்து பண்ணி அதுல எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி வேலிடேஷன் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போறோம். அதனால நான் கோட்லாம் எழுதிட்டேன். டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறத நான் காட்டுறேன். சைட்ல பாத்தீங்கன்னா டேட்டா கனெக்ஷன்ஸ் இருக்கா, அதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. ஆட் கனெக்ஷன் கொடுக்கணும். ஆட் கனெக்ஷன் கொடுத்தோடனே இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. இந்த அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சர்வர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அதுல டேபிள்ஸ்ல நான் கிரியேட் பண்ணியிருக்கதை உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ வந்து எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதுல வந்து கனெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கனெக்ட் கொடுத்த உடனே இந்த இடத்துல டேட்டாபேஸ் இருக்கா, இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டாபேஸ் அந்த மாதிரி கொடுத்து உங்க டேட்டாபேஸ் நேம் எல்லாத்தையும் நீங்க கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். என்னோட டேட்டாபேஸ் பேர் வந்து அட்டையர். அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் இருக்கு. இந்த டேபிள்ஸ்ல நான் சைன் அப் அப்படிங்கிற ஒரு டேபிள் வச்சிருக்கேன். அந்த டேபிள்ல யூசர் வரவங்கலாம் சைன் அப் பண்ணும்போது அவங்களோட மெயில் ஐடி எல்லாமே நான் இங்க ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சைன் அப் இருக்கு. டேபிள் கிரியேட் பண்றது கூட ஈஸி தான். இப்போ இனிஷியலா என்னோட டேபிள்ல எதுவுமே கிடையாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அட்டையர் கொடுத்து நியூ குவெரி கொடுத்துட்டு செக் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சைன் அப். பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடி நம்ம கிரியேட் பண்றோம். அவங்க நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் நேம் எல்லாமே தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட சர்வர் நேம். டெஸ்க்டாப் SQL எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி தான் டிஃபால்ட்டா வரும். நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே ஓகே தான். இப்போ இதை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல சர்வர் கேட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு தென் டேட்டாபேஸ் நேம் கேட்டிருக்காங்க. நம்ம டேட்டாபேஸ் நேம் என்னது, அட்டையர். ஸோ அட்டையரை நான் இங்க டைப் பண்ணிக்கிறேன். தென் நம்ம டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட் சர்வர் சர்டிபிகேட் வந்து நம்ம டிக் பண்ண சொல்லுது. நம்ம டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீடட்னு வரும். இந்த இடத்துல அட்வான்ஸ்ங்கிற ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து அதோட சோர்ஸ் இருக்கும். அந்த சோர்ஸ் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டா சோர்ஸ்ங்கிறது வந்து நம்ம இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதை காப்பி பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா சைட்ல டெஸ்க்டாப்னு வந்திருக்கா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க இருக்க டேபிள்ஸ் எல்லாமே இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எப்பெல்லாம் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்றீங்களோ சைட்ல வந்து இது வந்து ராங் மார்க் இருக்கும். சம்டைம்ஸ் ரெட் கலர்ல ராங் போட்டிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அப்பதான் வந்து அது கிரீன் ஆகும். கிரீன்ல ஆனது உங்களுக்கு வந்து எரர் இல்லாம உங்க ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து web.config இருக்கும் இங்க சைட்ல. ஸோ இந்த இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற இந்த டேக் உள்ள கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் நீங்க ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நடுவுல வந்து இந்த மாதிரி நீங்க எழுதணும். ஆட்னு கொடுத்து நேம் வந்து நீங்க என்ன நேம் நீங்க கொடுக்குறீங்களோ அதை நோட் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸ் நேம் நான் இங்க கொடுத்துருக்கேன். இந்த நேம் தென் வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு டேட்டா சோர்ஸ் ஒன்று காப்பி பண்ணோம்ல, அதை வந்து இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, சம்டைம்ஸ் வந்து எரர் காட்டும். அந்த எரருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நடுவுல ட்ரஸ்ட் சர்வர் சர்டிபிகேட் நடுவுல எல்லாம் ஸ்பேஸ் இருக்கா. ஸோ இந்த ஸ்பேஸ் நீங்க ரிமூவ் பண்ணணும். சில எரருக்கு காரணம் இதுவா இருக்கலாம். இந்த இடத்துல செமிகோலன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரொவைடர் நேம் இஸ் ஈக்குவல் டு system.data.sql client இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோடிங் பார்ட்டுக்கு வரலாம். அவ்வளவுதான், நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ கோடிங் சைட்ல எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட login.cs இதுதான். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சைன் அப் பேஜ்க்கானது பார்த்துக்கலாம்.
ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோம். எஸ்கியூஎல் கனெக்ஷன் இந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ஷனை கொண்டு வர போறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா சிஸ்டம் டாட் டேட்டா, சிஸ்டம் டாட் எஸ்கியூஎல் கிளைண்ட், கான்ஃபிகரேஷன், இது மூணுத்தையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணாதான் நம்ம டேட்டா பேஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஸ்கியூஎல் கனெக்ஷன், கனெக்ஷன் நேம், ஆப்ஜெக்ட் நேம் ஏதாவது கொடுத்துக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு நியூ கனெக்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் டாட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஸோ அந்த வெப் டாட் கான்ஃபிக்ல நான் அட்டையர் அப்படின்னு நேம் கொடுத்தல அந்த நேமை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, தென் டாட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இது எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் நீங்க போட்டுக்கோங்க அப்படியே. தென் கனெக்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணணும் அண்ட் வென்எவர் நம்ம முடிக்க போறோமோ அப்பெல்லாம் கனெக்ஷனை க்ளோஸ்ல கொடுக்கணும். இந்த எல்லாமே வந்து ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளதான் இருக்கணும். பிகாஸ் அது வந்து இம்பார்ட்டன்ட். எரர் த்ரோ பண்ணா நம்ம கேட்ச் பண்ணி எந்த எரர்னு பாக்குறதுக்கு. தென் எஸ்கியூஎல் கமாண்டுங்கிறது வந்து நம்ம ஒரு கமாண்ட் கிரியேட் பண்ண போறோம், அதாவது இன்சர்ட் பண்ண போறோம். இன்சர்ட் கமாண்ட் அதாவது நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ், இதெல்லாம் வந்து என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் இங்க காட்டுறவங்களுக்கு டிசைன் பேஜ்ல இந்த இடத்துல வந்து டிஎக்ஸ்டி மெயில், இது பேரு டிஎக்ஸ்டி பாஸ்வேர்ட், இதெல்லாம் வந்து இது லாகின் பேஜோடது. சைன் அப் பேஜ்க்கு சேம் தான், டிஎக்ஸ்டி நேம். இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் தான் நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ள இருக்க டெக்ஸ்ட் எனக்கு வேணும். ஸோ இன்சர்ட் இன்டு சைன் அப் வேல்யூஸ் எஸ்கியூஎல் கமாண்ட் அப்டேட் குவரியா நம்ம இங்க வித்தியாசமா கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு கமா கொடுத்து அந்த கனெக்ஷனோட ஆப்ஜெக்ட் என்னவோ அதை கமா கொடுத்து கொடுத்துக்கோங்க. தென் அந்த ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸிக்யூட் நான் குவரி, இது வந்து அந்த கமாண்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். தென் கனெக்ஷனை க்ளோஸ் பண்றோம். தென் ஸ்கிரிப்ட் மேனேஜர் இது வந்து நம்மளுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்கும், லைக் யூசர் டீடைல்ஸ் சேவ் சக்சஸ்ஃபுல்லி. அதுக்கப்புறம் லாகின் பேஜ்க்கு நம்மளுக்கு கூட்டிட்டு போவோம். ஓகே, தென் கேட்ச்ல வந்து இந்த மாதிரி நாட் சக்சஸ்ஃபுல் என்ன எரர்ங்கிறத பிரிண்ட் பண்றோம். லாகின் டாட் சிஎஸ்எஸ்ல வந்து பட்டன் கிளிக் பண்ண உடனே என்ன பண்றோம்னா ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு இனிஷியலா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து எஸ்கியூஎல் கனெக்ஷனை கொடுத்துறேன். அதே ஸ்டேட்மெண்ட் தான். கனெக்ஷன் ஓபன் பண்றேன், ட்ரை கேட்ச்குள்ள எழுத போறேன். இப்போ ஸ்ட்ரிங் இமெயில் இஸ் ஈக்குவல் டு அந்த மெயில் பாக்ஸ்ங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கா, அதுக்குள்ள இருக்க டெக்ஸ்ட் தூக்கி இமெயில் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு சேம் அதே மாதிரி பண்றேன். ஸ்ட்ரிங் செக் ஒன் அந்த மாதிரி ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். என்னதுன்னா select count of star from sign up where mail id is equal to இந்த மெயில் ஐடி. இதுக்குள்ள நம்ம என்ன ஏதாவது example@gmail.com அந்த மாதிரி கொடுத்துருந்தோம்னா இந்த இடத்துல அதை சப்ஸ்டியூட் ஆகும். இது எல்லாமே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஸ்ட்ரிங்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். தென் எஸ்கியூஎல் கமாண்ட் எதுக்கு என்ன பண்ணும், அந்த மாதிரி ஒரு query-யை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த query கமா கனெக்ஷன். தென் இன்ட் பின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன். அதுல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கமாண்ட் இருக்குல்ல, இந்த கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். எக்ஸிக்யூட் ஸ்கேலார் எப்படி கொடுத்துட்டு வர ஆன்சரை வந்து லைக் ரிசல்ட்டை நம்ம இன்டா கன்வெர்ட் பண்றோம். இந்த மாதிரி பண்ணி இன்டா கன்வெர்ட் பண்ணி இதுக்குள்ள சேவ் பண்றோம். ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க கொடுக்குற மெயில் ஐடியும் ஆல்ரெடி சைன் அப் பண்ண டீடைல்ஸ்ல ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணிருப்போம்ல, அந்த டேபிள்ல இருக்க மெயில் ஐடியும் ஒன்னா இருக்கான்னு பார்க்கும். இவங்க கொடுக்குற ஒரு மெயில் ஐடிய அந்த டேபிள்ல இருக்க எல்லா மெயில் ஐடியோட கம்பேர் பண்ணும். எந்த மெயில் ஐடியும் இன்னொரு கொடுக்குற மெயில் ஐடியும் மேட்ச் ஆகுதோ அந்த ரோவை வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கும். அப்படி பார்த்தோம்னா எத்தனை கவுண்ட் மேட்ச் ஆகுதோ அத்தனை கவுண்ட் இங்க வந்து சேவ் ஆயிக்கும். அதாவது நீல வந்து சேவ் ஆயிக்கும். வீல சேவ் ஆயிடுச்சா, தென் நம்ம செக் பண்றோம். v வந்து நாட் ஈக்குவல் டு 1 தென் 0வா இருக்கு அப்படின்னா என்ன பண்றோம், டிபி எரர்னு ஒரு லேபிள் வச்சிருக்கேன். அது வந்து டாப் ஆஃப் த பேஜ்ல வச்சிருக்கேன் டிபி எரர்ன்ற லேபிள். ஸோ அந்த லேபிள்ல வந்து எரர் மெசேஜ் நான் டிஸ்பிளே பண்ண போறேன். டிபி டாட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இன்கரெக்ட் யூசர் மெயில் ஐடி. மெயில் ஐடி எந்த டேட்டா பேஸ்ல இருக்க டேபிளையும் மேட்ச் ஆகல அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த மெயில் ஐடி அந்த டேபிள்ல இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லாத போது அவங்க இன்னும் சைன் அப் பண்ணலங்கிறது தான் அர்த்தம். ஸோ வந்து லாகின்
சக்சஸ்ஃபுல் இல்ல அப்படிங்கிற மாதிரி இன்கரெக்ட் யூசர் மெயில் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க கவுண்ட்ங்கிறதுல வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஃபர்தரா மூவ் பண்றேன். லைக் வந்து அவங்க டீடைல்ஸ் வந்து நான் மேட்ச் பண்ணணும்ல. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சைன் அப் வேர் மெயில் ஐடி இஸ் ஈக்குவல் டு இமெயில். இது வந்து என்ன பண்ணும்னா ஹோல் டீடைல்ஸையும் கொண்டு வரும். எல்லா டீடைல்ஸுமே கொண்டு வரும். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி கொடுத்த பாஸ்வேர்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெக்வயர் பண்ணி செக் பண்ணணும்ல. அதனால எல்லாத்தையுமே கொண்டு வரும். இந்த கிளாஸுங்கிறது வந்து கமாண்டை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். தென் SQL டேட்டா ரீடர் அப்படின்னு ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவா கிரியேட் பண்றோம். அந்த கிளாஸ் வந்து என்ன பண்ணும்னா அந்த ரெக்கார்ட்ல இருந்து வர ஒரு காலம்ல இருக்க ரோஸ் காலம்ல இருக்க வேல்யூஸுமே தனித்தனியா எடுத்துட்டு வந்து நம்ம செக் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். SQL டேட்டா ரீடர் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த கிரியேட் பண்ண கமாண்ட் அது டாட் SQL எக்ஸிக்யூட் ரீடர் இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம பண்ணலாம். இஃப் எல்ஸ்ல தான் நம்ம போட போறோம். ஏன்னா வந்து அது ரீட் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணல. ஸோ SCR டாட் ரீட் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அது ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும் உள்ள போறோம். ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே வந்து PWRDன்னு ஒன்று கிரியேட் பண்ணிருப்பேன். அது நான் இங்கதான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இங்க உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம எக்ஸிட் பண்ணுமா. இந்த PIDங்கிறது வந்து 0, நேம்ங்கிறது 1, மெயில் ஐடிங்கிறது 2, பாஸ்வேர்டுங்கிறது 3. ஸோ நம்ம இங்க என்ன பாஸ்வேர்டுங்கிறத எடுத்து 2 ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி PWRDல சேவ் பண்ணிக்கிறேன். if PWRD டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் PSSWD PSSWDங்கிறது வந்து இங்க கொடுத்துருப்பாங்கல்ல, இங்க கொடுத்துருக்க வேல்யூ தான் PSSWD. இதையும் ஈக்குவல் பண்றோம். ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா db.error.text is equal to அதுல ஆல்ரெடி ஏதாவது இருந்ததுன்னா அதை டெலீட் பண்ணி விட்டு கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு லாக்இன் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் கொடுக்குறோம். தென் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா வந்து அங்க எதுவுமே இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் இது வந்து தேவையில்லாம இருக்கும். அந்த இடம் என்னன்னு நான் சொல்றேன். ஓகே, தென் ரீட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்றோம்னா இந்த இடத்துல இது வந்து தேவை கிடையாது. இது நம்ம கொடுக்காம டைரக்டா இன்கரெக்ட் பாஸ்வேர்டு கொடுத்தாலும் அது வந்து எரேஸ் பண்ணிட்டு தான் எழுதும். இதோட பர்பஸ் என்னன்னா ஆல்ரெடி இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு புதுசா ஒண்ணு எழுதணும். இது வந்து தேவையில்ல. தென் வந்து நான் என்ன பண்றேன், கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த STR டாட் ரீடுன்னு கொடுத்துருந்தல அதுல எரர் வந்துச்சு அப்படின்னா இது வந்து எக்ஸிட் ஆகும். எரர் இன் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டிஸ்பிளே ஆகும். தென் கேட் ஸ்டேட்மெண்ட்குள்ள தானே ட்ரை கேட்ச்குள்ள தானே இதெல்லாம் இருக்கணும். அதனால கேட் ஸ்டேட்மெண்ட் இங்க வருது. தட்ஸ் ஆல். சேவ் பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா லாகின் பண்ணதுக்கு அப்புறமா default.aspx நான் வந்து ஹோம் பேஜ் வந்து ஒழுங்கா கிரியேட் பண்ணல இன்னும். ஸோ வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டுங்கிறது அவங்களே கொடுத்துருப்பாங்க ஒரு பேஜுக்கும். ஸோ அந்த பேஜை நான் டிஸ்பிளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எந்த பட்டன் தொட்டாலுமே யூசர் ஹோம் பேஜ்ல சொல்றோம். ஹோம் பேஜ்ல எது தொட்டாலுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பண்ணதான் சொல்லணும். சைன்அப்க்கு டைரக்டா போயிடக்கூடாது. லாகின் அவங்க பண்ண முடிச்சா பண்ணுவாங்க, இல்லைன்னா சைன் அப்க்கு அவங்களே வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து போற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே, வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் eg@gmail.com கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து 1 2 3 கொடுக்குறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வர இந்த வெப்சைட்ல நான் வந்து ஆல்ரெடி சைன் அப்லாம் பண்ணல. இப்போ அது எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இன்கரெக்ட் யூசர் மெயில் ஐடி அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இன்னும் சைன் அப்பே பண்ணல. ஸோ நான் கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். முதல்ல இந்த இடத்துல ஏதாவது டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஏஜினே கொடுத்துக்கிறேன். நார்மல் கிளைண்ட் சைட் வேலிடேஷன் வந்து நமக்கு கிடையாது, டேட்டா பேஸ்ல இருந்து வரணும். அதுதான் மெயின். யூசர் டீட்டெயில் சேவ் சக்சஸ்ஃபுல்லி. லாகின் பேஜ்க்கு அதே ரீடைரக்ட் பண்ணிடுச்சு. பண்ண நம்ம செக் பண்ணலாம் வந்திருக்கா இல்லையா, சேவ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம கொடுத்த எல்லாம் சேவ் ஆயிருக்கீங்க. இப்போ நம்ம இன்கரெக்ட் மெயில் ஐடி அண்ட் கரெக்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் யூசர் மெயில் ஐடி பிகாஸ் மெயில் ஐடி அண்ட் மெயில் ஐடி மேட்ச் ஆகலை, அதனால இப்படி காட்டுது.
இப்போ நம்ம கரெக்ட் மெயில் ஐடி அண்ட் கரெக்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ default.aspxக்கு ரீடைரக்ட் பண்ணிடுச்சு. இப்போ அகைன் நம்ம லாகின் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கரெக்ட் மெயில் ஐடி இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து பார்க்கலாம். 1 2 3 4 5 6 தான் பாஸ்வேர்டு. ஸோ 1 2 3ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம கொடுத்து கண்டினியூ கொடுத்தோம்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் மெயில் ஐடி அண்ட் மெயில் ஐடி மேட்ச் ஆயிடுச்சு, பாஸ்வேர்ட் அண்ட் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகல. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு காட்டுது. அகைன் நம்ம கரெக்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து default.aspxக்கு போயிடலாம். தட்ஸ் ஆல். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.